निगमकल्पतोर्गलितं फलं शुकमुखात् अमृतत्व संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः நம சர்வேபியா. 3ஆம் ஸ்கந்தத்தில் 12ஆம் அத்தியாயம் சொல்றச்சே மைத்ரேயர் சொல்றார், இந்த சிருஷ்டியானது எப்படி மல்டிப்ளை ஆறுதுன்றார் அவர். மைத்ரேய உவாச்ச இதி தே வர்ணிதः க்ஷத்தः காலாக்கியः பரமாத்மனः மகிமா வேத கர்ப்போத்த யதா ஸ்ராக்ஷீ நிபோதமே. இப்போ ஏற்கனவே விதுரா, உனக்கு நான் கால கணக்கை நான் சொல்லிட்டேன். இப்போ கேளு, பிரம்மா மேற்படி எப்படி பண்ணுறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. சசர்ஜாக்ரே அந்த தாமிஸ்ரம் அத தாமிஸ்ரமாதிகிருத் மகாமோகம் ச மோகம் ச தமச்சாஜான விருத்தய. பிரம்மாலேருந்து வச்சுக்கோ, அவர்கிட்டே இருந்து தான் இந்த 5 விஷயங்கள் வெளியில தோன்றது. என்ன அப்படின்னாக்க தமசு. தமசுன்னு சொன்னாக்க ஒருவனுக்கு தன்னை பற்றியே இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அதுதான் தமஸ். மோக அப்படின்னாக்க அவன் என்ன பண்ணுறான், ஒரு சில பேர்லாம் அவளுடைய சரீரத்தை பார்த்தே ரொம்ப மோகிச்சு போயிருப்பா. ஆஹா, என்ன மாதிரியான சரீரம், எவ்வளோ அழகா இருக்கா, இதெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, இதெல்லாம் மோகம். தன் சரீரத்தை பார்த்து மோகித்து கொள்வது. அது எப்போ வரும் அப்படின்னா, தேகமே ஆத்மா அப்படின்ற அந்த அபிமானம் இருந்தால் தான் வரும். இந்த உடம்பே ஜீவாத்மான்னு ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னா அப்போதான் ஆஹா இந்த உடம்பு எவ்வளோ நன்னா இருக்குன்னு அவனுக்கு ரசிக்க தோணும். அது மோகம். மகாமோகம், ஒரு விஷயத்தின் மேலே மோகிச்சு போயிட்டோம். இப்போ ஒரு வீடு நன்னா இருக்குது, வெளிலேருந்து பார்க்குறதுக்கு நன்னா இருக்குது, உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வீட்டினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டாக்க அவன் சொல்கிறான், சார் சுமார் ஒரு 8-10 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு 8-10 கோடிக்கு லோனு போட்டால் கூட எட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு வெறி வருது. இல்லை கண்டிப்பாக வாங்கணும், யார்கிட்ட வேணால் கடன் வாங்கிக்கிறேன், ஆயுட்காலம் முழுக்க கூட நான் லோன் கட்டிக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்ற ஒரு மோகம். ஒரு வஸ்துவை பார்த்து மோகிச்சு போய் மகாமோகமாக அது மாறும்போது அது அடைஞ்சே தீரணும்னு வருது. அதே என்ன ஆறுது, ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல அந்த விஷயம் பார்த்து நன்னா இருந்தது, ஆசைப்பட்டேன். அந்த ஆசையானது அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அடுத்த லெவலுக்கு அந்த காமம் போச்சு, அது மகாமோகமாச்சு. அந்த மகாமோகமானது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் எனக்கு அது கிடைக்கலன்னு உடனே தாமிஸ்ரமாக மாறுது, கோவம் வருது. நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கலன்னு உடனே டிசப்பாயின்மெண்ட் வருது, டிசப்பாயின்மெண்ட்னால கோவம் வருது. இப்போ அந்த கோபம் தான் தாமிஸ்ர. அந்த தாமிஸ்ர அப்படின்றது அதோட கடைசி. எப்படின்னா, ஒருவனுடைய மரணத்தையே ஒருவன் தன்னுடைய முடிவாக வைத்து கொள்ளுதல். அதனால் இந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறார். இதுக்கப்புறம் பிரம்மாவை பெருமாள் படைச்சார் அப்படின்றது தான் முன்னாடி பார்த்தோம். இப்போ அடுத்தது பிரம்மா நினச்சாராம், இதெல்லாம் போராது, மேற்படி சிருஷ்டி காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சனக சனந்தன சனாதன சனத்குமார இந்த 4 பேரை சிருஷ்டிக்கிறார். இவா 4 பேர்கிட்டையும் சொல்கிறாராம், நான் உங்களெல்லாம் பிராஜாபத்தியம் பண்ணேன், சிருஷ்டித்தேன். இப்போ நீங்கள் மேற்படி சிருஷ்டி காரியங்களை பண்ணுங்கோ, இன்னும் நிறையா பேரை படைச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது அவா சொல்லிட்டாலாம், பிராஜாபத்தியத்துலலாம் நான் ஈடுபட்டுக்க மாட்டேன், சம்சார சாகரத்துக்கு உண்டான விஷயங்கள் அதில் நான் என்ன ஈடுபடுத்திக்க மாட்டேன். நாங்கள் 4 பேருமே சதா நாங்கள் ஹரிநாம சிந்தனையிலே தான் இருப்போம், பிராஜாபத்தியம் பண்ண மாட்டோம்னா. இது என்ன ஆயிடுத்து, அவருக்கும் வந்துடுத்து. என்ன இது சொன்னால் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாராம். அப்படி கோவப்படும் போது பிரம்மாவனுடைய புருவத்துக்கு நடுவில் கோபம் வந்துதான். அந்த புருவத்துக்கு நடுவில் அந்த கோபத்தினுடைய முழு வடிவமாக நன்னா சிவந்த சரீரத்தோட ஒரு பிள்ளை பிறந்துதான். கம்ப்ளீட்டாக சிவப்பும் இல்லை, கம்ப்ளீட்டாக ரொம்ப வெள்ளை கருப்பு இதுவும் கிடையாது, ஒரு மாதிரி டார்க் ரெட் ஹியூ கலரில் பிறக்கிறது அது. அந்த பிள்ளை பிறந்து தான், அந்த பிள்ளை பிறந்த உடனே அதுதான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக பிறந்துதான். ச வை ருரோத தேவானாம் பூர்வஜோ பகவான் பவஹ நாமானி குருமே தாத்தக ஸ்தானானீச்ச ஜகத்குரு. அப்போ இந்த பிள்ளை பிறந்தது ஓன்னு அழுதுதான். என்னப்பா பழச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு பேர் கூட வைக்காமல் போறியேன்னு கோவத்தில் ஓன்னு அழுதுதான். உடனே அவர் அந்த பிள்ளைக்கு ருத்ரன்னு பேர் வச்சார். போ அழுதுண்டே இருக்க, போ ருத்ரன்னு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன்னு பேர் வச்சாராம்.
அப்புறம் சொன்னாராம், கவலைப்படாத, நீ என்ன பண்ணணுன்றத நான் சொல்கிறேன், நீ கேளு. கிருதி இந்திரியாணி அசுர்வியோம வாயுரக்னிர் ஜலம் மகி சூரியச்சந்திர தபஸ்சைவ ஸ்தானானி அக்ரே கிருதானிமே. இந்த ஹிருதயம், இந்திரியங்கள், வாயுக்கள், பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், தபஸ், இந்த இடங்கள்லாம் உனக்குன்னு நான் கொடுத்துருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பிரம்மா ருத்ரனை பார்த்து சொல்கிறார். இதுக்கு அடுத்தபடியாக சொல்லும் பொழுது மன்யுஹு மனுஹு மஹினசோ மகான் சிவ ரிதத்வஜ உக்ரரேதா பவக்காலோ வாமதேவோ திருதவ்ரதः. உனக்கு மற்ற பேர்கள்லாம் வரும். என்னென்ன பேர்லாம் வரும் அப்படின்னா ருத்ரனுக்கு அப்படின்னா மன்யு, மனு, மஹினச, மகான், சிவ, ரிதத்வஜ, உக்ரரேதா, பவ, கால, வாமதேவ, திருதவ்ரத. இந்த பெயர்கள்லாம் உனக்கு எப்படி ஏற்படும்னா, நீ எந்தெந்த லோகத்தில் போய் இருக்கியோ அந்தந்த லோகத்தில் நீ எப்படி இருக்கியோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த பெயர்கள்லாம் உனக்கு ஏற்படும். அதே மாதிரி தீர்விருத்திர் உஷநாமோச்ச நித்யுத்சர்பிரிலாம்பிகா இராவதி சுதாதீக்ஷா ருத்ராண்யோ ருத்ரதே ஸ்திரியः. சரி, தி, விருத்தி, உஷனா, உமா, நியுத், சர்பி, இலா, அம்பிகா, இராவதி, சுதா, தீக்ஷா. ஹே ருத்ரா, இவ அத்தனை பேரும் உன்னுடைய மனைவிகள். இவாளுக்கெல்லாம் ருத்ராணிகள் அப்படின்னு ஒரு தனி கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். கிரகாணைத்தானி நாமானி ஸ்தானானீச்ச சயோஷணः ஏபிஸ்ருஜ பிரஜா பக்விஹி பிரஜானாமசி யத்பதிஹி. இவ அத்தனை பேரும் நீ ஏத்துண்டு, உனக்கு கொடுத்துருக்கிற லோகங்களையும் நீ ஏத்துண்டு, நீ இதன் மூலியமாக பிராஜாபத்தியத்தை மேற்கொள்வாய் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஆக்ஞை பிறப்பிச்சுட்டார். இவர் என்ன பண்ணாராம், சிவபெருமான் ருத்ராணாம் ருத்ர சிருஷ்டானாம் சமந்தாத்து கிரசதாம் ஜெகத்து, நீர் தான் பிராஜாபத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு வச்ச 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 வச்சன்னு எண்ணில் அடங்காத ருத்ரர்களை படைச்சுட்டார். எல்லா திக்குகள்லையும் அத்தனை ருத்ரர்களை படைச்சாச்சு. அலம் பிரஜாபி சிருஷ்டாபிர் ஈதிருஷீபிர் சுரோத்தம மயாசக தஹந்திபிர் திசச்சக்ஷுர் விருல்பனைஹி. போரும் நிறுத்து அப்படின்ட்டாராம் பிரம்மா. இதுக்கு மேலே படைக்காத, நிறைய பேரை படைச்சுட்டேன், நான் படைச்சுக்கோன்னு தான் சொன்னேன், இப்படி படைப்பேன் நான் எதிர்பார்க்கல, அதனால் போர் இதுக்கு மேலே படைக்காத, நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல. சரி, இப்போ படைத்தல் காரியத்தை நிறுத்திவிட்டு தப ஆத்திஷ்ட பத்ரம் தே சர்வபூத சுகாவகம் தபசைவ யதாபூர்வம் சிரஷ்டா விஸ்வமிதம் பவானு. இந்த படைக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் மேற்படி நீ தபஸ்காரியத்தில் ஈடுபடுவாய் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் பிரம்மா அவருடைய சிருஷ்டி காரியங்களை எல்லாம் சிவபெருமான்ட்ட ஒப்படைச்சார். சிவன் படைச்சார். அதுக்கப்புறம் சிவன் இப்போ தபஸுக்கு போயாச்சு. இப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ, இதுக்கப்புறம் இவர் அடுத்தபடியாக சொல்கிறது 15, 16, 17, 18, 19 அத்தியாயம் வரைக்கும் இவர் சொல்கிற விஷயம் வராகாவதாரம். ஜெய விஜயாள்னு 2 பேர். அவ ஸ்ரீவைகுண்டத்தில் கடைசி துவாரத்தில் 7வது வாயிலில் வாயில் காப்போன்களாக இருக்கக்கூடியவர்கள் துவாரபாலகர்கள். இவா 2 பேர் சனக்கன் சனத்குமாராதிகள் அந்த இடத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கணும்னு வரைச்சே இவா 2 பேர் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டா. பெருமாள் இப்போ சேவிக்கிறதுக்கு உச்சிதமான நேரம் இல்லை, நீங்கள் அப்புறம் வாங்கோ, இல்லை காத்திருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னா. என்ன என்னையே நீ நிறுத்தற அப்படின்னு சொல்லி கோப்புச்சுண்டு, நீ 3 பிறவிகள் பூலோகத்தில் பிறப்பாய் அப்படின்னு இவ சபிச்சுடுறா. உடனே பெருமாள் உள்ளேந்து வெளில ஓடி வரார். இந்த விஷயத்தை கேட்டுட்டோ, அச்சோ இவா பண்ண தப்புக்கு நான் தான் தேவரீர் இடத்துல க்ஷமா பிரார்த்தனை பண்ணோம். என்னதான் கீழே வேலை பண்ணுறவன் தப்பு பண்ணாலும் பொறுப்பெல்லாம் தலைவன் தான் தாங்கணுன்றதுனால நானே அந்த பொறுப்பையும் தாங்கிக்கிறேன். இவா பண்ண தப்பு தான், இவா சார்பாக நான் மன்னிப்பு தேவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுறேன், மன்னிச்சிருங்கோ, சாந்தமடைவீர்கள், நீங்கள் கொடுத்த சாபத்தை பரிபூர்ணமாக நான் ஏற்றுக்கிறேன். இவா 3 பேர் பூலோகத்தில் பிறக்கட்டோம்னா அப்புறம் 3 பிறவி இவா வந்து ஜெயவிஜயால் அசுராட்சாலாக தான் பிறக்கிறா.
அதில் அந்த 3 பிறவியுமே பெருமாளனோட கையால் மரணிக்கிறா. திருப்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுறா 3 பிறவி முடிஞ்ச உடனே. அதில் முதல் பிறவி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு பிறக்கிறது தான். கஷ்யப்பருக்கும் திதிக்கும் பிள்ளை பிறக்கிறா. கஷ்யப்பர் ஒரு நாள் அவருக்கு சாயங்கால வேலை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். திதி தேவி வாங்கோ சேரலாம் புத்திரவாகியத்துக்கு அப்படின்னு கூப்பிடுறா. இவர் முடியாதுன்னு மறுக்கிறார். சந்தியா காலத்தில் நம்ம சேர்ந்தோம்னாக்க அசுராக்ஷால் பிறக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கு, வேண்டாம். இந்த சாயங்கால வேளையில் ருத்ரன் அசுரால் ராட்சர்கள் ருத்ரர்கள் இவாள்லாம் ஊர்வலம் போகக்கூடிய நாழி, இதில் சேரப்படாது. சத்சந்தான பிராப்தி வேணும்னாக்க இந்த நாளில் சேரக்கூடாதுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். திதி தேவி கேட்கல. இல்லை என்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேனா, என்னால் முடியலை. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கோ, இப்போ எனக்கு கண்டிப்பாக குழந்தை பெத்தே ஆகணும்னா ரைட்டு, இனிமே நான் சொல்கிறது நீ என்ன கேட்க போகிற, நான் சொல்லிட்டேன் நீ கேட்கலன்னு சொல்லிட்டு சேர்றார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் காத்தால பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணுறார், அர்க்கியம் விடுறார். அர்க்கியம் விட்டுட்டு வந்து இவளுக்கு நியூஸ் வருது இந்த மாதிரி. அவர் சொல்லிடுறார், உனக்கு பிறக்க போகிற 2 பசங்களுமே இப்போ அசுராளாக தான் பிறக்க போகிறா. 2 பேருமே உனக்கு கர்ப்பத்தில் போய் அந்த அசுர ரத்தம் கலந்தாச்சு. நான் சொன்னேன் வேண்டாம் நீ கேட்கல. இப்போ இவ 2 அசுரர்கள் பிறக்க போகிறா. 2 அசுரால் எப்படி இருப்பான்னு கேட்டா, இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் பிறக்காத அசுரர்களாக இருக்க போகிறார்கள். எப்படி இவாளுக்கு விஷ்ணு தான் பரம எதிரி. 2 பிள்ளைகளுக்கும் அத்தனை விஷ்ணு பக்தர்களையும் ஆட்டி படைக்க போறா. இவாள் அட்டகாசம் தாங்க முடியாம ஒரு நாள் விஷ்ணுவோட சக்கரத்தாலேயே இவா அடிபட்டு சாக போறா, இது நிச்சயம் அப்படின்றார். உடனே திதி தேவி ஓன்னு அழறா, பரமேஸ்வரா இப்பயாவது நான் பண்ண தப்பு மன்னிச்சுரு, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல, பிராயச்சித்தம் பண்றேன் அப்படின்னா. அப்ப இவர் சொன்னாராம், கவலைப்படாத, இப்ப நீ பிராயச்சித்தம் கேட்டதுனால இவாளோடைய வம்சத்திலேயே இந்த அசுராள் பிறக்கிறாளே, அவளோட பிள்ளைகள் 4 பேர் அவ வம்சத்திலேயே உயர்ந்த பக்தன் ஒருத்தன் பின்னாடி பிறக்க போறான். அவனால நம்ம வம்சத்துக்கே பெரிய நல்ல பேர் ஏற்பட போகிறது, புகழ் வர போகிறது, விஷ்ணு பக்தனா இருப்பான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அதுல முதல்ல வந்த குழந்தா ஹிரண்யாக்ஷன் பெருமாளோட சண்டை போடணும்ன்றதுக்காக அவள்லாம் விஷ்ணு பக்தர்களை துன்புறுத்தணும், எங்கெங்கெல்லாம் விஷ்ணு ஆலயங்கள் இருக்கோ அதை அடிச்சு கீழே தள்ளணும், விஷ்ணுவோட நேருக்கு நேர் சண்டை போடணும். இவாளுக்கு குரு யாருன்னு அசுரகுல சுக்கராச்சாரியர் தான். அவர் தான் ஃபுல்லாக இவாளுக்கு தந்திரங்கள் மந்திரங்கள் அத்தனையும் சொல்லி கொடுத்து ஹிரண்யாக்ஷன் அத்தனையும் ஹிரண்யகசிபு 2 பேருமே அஸ்திரசாஸ்திர வித்தைகள் எல்லாத்தையுமே நன்னா கற்றுக்கிறா. அதில் ஹிரண்யாக்ஷன் ஒரு நாள் வீம்புக்குனே விஷ்ணுவோட சண்டை போடுறேன்னு தானே போய் பூமி பிராட்டி அபகரிச்சுண்டு பூமி கடியில், அதாவது கடல் கடியில் கொண்டு போய் மறைச்சி வச்சு விடுறான். அப்போ பெருமாள் வராக அவதாரத்தை எடுக்கிறார். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனகான்னு சொல்வதை போல கீழே போறார். அந்த கடல் கடியில இருந்து பூமி பிராட்டியை மீட்டு வெளில எடுத்துட்டு வரார். வராகச்சரம ஸ்லோகத்தை கொடுக்குறார். அப்ப அழகா பார்த்தேன்னாக்க வராக அவதாரத்துல ஒரு பூமி தேவி பெருமாளோட இடது தொடையில வந்து உட்காண்டிருக்கா. இடது திருமடியில உட்காண்டிருக்கிறதுனால பெருமாள் கையை திண்டா கொடுத்து எல்லாம் பண்ணார். அந்த திவ்ய தேசம் திருக்கோலம் தான் இடவெந்தைன்னு சொல்லிட்டு திருவிடந்தையில சேவிக்கலாம். அதே மாதிரி பூமி பிராட்டி பெருமாளோட வலது மடியில உட்காண்டிருக்கா, திருவளவெந்தைன்னு தனியா இருக்கு. அங்க போனா வலது மடியில வந்து பிராட்டி உட்காண்டிருப்பா. இப்படியாக வராகச்சரம ஸ்லோகம்லாம் கொடுத்தார். ஹிரண்யாக்ஷனை துவம்சம் பண்ணார். ஹிரண்யாக்ஷன் பிடம் வந்து விழுந்தது. ஹிரண்யாக்ஷனோட கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹிரண்யாக்ஷன் போயிட்டான், அவனுடைய பிணம் கீழே விழுந்துடுத்து. ஹிரண்யகசிபு அந்த பிணத்தின் மேல சத்தியம்லாம் பண்றான். இந்த பிணத்து மேல சத்தியம் பண்றான். என்னன்னா, எந்த விஷ்ணுவனுடைய கரங்களால் நீ மயக்கப்பட்டாயோ அந்த விஷ்ணுவனுடைய சிரசை கொய்து அதிலேருந்து வரக்கூடிய ரத்தத்தால உனக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னா. இதை சொன்னவன் ஹிரண்யகசிபு இதை சொல்லிட்டு அவ அம்மா திதி தேவியை பார்க்கறான். ஓன்னு அவ புத்திர சோகத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்கா. திதி தேவியை பார்த்துட்டு, அம்மா நீ ஏன் வருத்தப்படுற, பிறந்தவனுக்கு இறப்புன்றது யதார்த்தம் தானே, இதை நீ யதார்த்தம் அதனை எடுத்துட்டு போகணும்னு வியாக்கியானம் பேசுறான், ஆத்ம விசாரம் பண்றான். இவனா அவன் அப்படின்னு ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவனை பார்த்தா ஞானின்னு சொல்றதா அஜ்ஞானின்னு சொல்றதா? இப்பதான் ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி விஷ்ணுவனுடைய சிரசை கொய்து அதுல வர ரத்தத்தை கூட கொண்டுதான் நான் தர்ப்பணம் பண்ணுவேன் கண்ணாக்குன்னு பிரதிஜை பண்ணான். இப்ப என்னடான்னா, ஆத்மா நிரந்தரம், சரீரம் நிரந்தரம் அல்ல, இது என்றோ ஒரு நாள் செத்து போக வேண்டியதுதான், இதனால் நீ எப்படி உட்காந்து அழுதுன்னு இருக்காத, நம்ம ராஜ்ய வம்சத்துக்கே இது பெரிய கலக்கமாயிடும், பண்ணாத நம்ம அம்மாவுக்கு தர்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு 4 கதை வேற உதாரணமா சொல்றான் ஹிரண்யகசிபு. அதனால இந்த கதையை அப்படியே நான் வச்சுக்கோங்க.
ஏன்னா 7வது ஸ்கந்தத்தில் நிருசிம்மாவதாரம் வரும்போது தான் ஹிரண்யகசிபு அவன் என்ன பேசினா, எப்படியெல்லாம் அவன் அம்மாவை வந்து சமாதானம் படுத்தினா அப்படின்றதெல்லாம் அங்கே தான் வரும். அதனால் இதோட வராக அவதாரம் முற்றிட்டு இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கபிலர் உபதேசம். கபிலராக பெருமாள் வந்து தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிறக்கிறார். ஸ்வயம்புவ மனுவுக்கு 3 பெண்கள், தேவஹூதி, ஆகூதி, பிரசூத்தின்னு 3 பேர். இவா 3 பேருமே ஸ்வயம்புவ மனுவுக்கு பிறந்த பெண்கள். அதில் தேவஹூதி அப்படின்றவளை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறார். கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்த பிள்ளை தான் கபிலர் மகரிஷி. கபிலர் மகரிஷி சாங்கிய மதத்தை எடுத்து காமிக்கக்கூடியவர். இன்னைக்கு இருக்கிற சாங்கிய மதம் புஸ்தகம் கூட கபிலர் சொன்ன சாங்கியத்தோட ஒட்டி போகக்கூடியது தான். ஸோ கபிலரோட சாங்கிய மதத்தில் எப்படின்னாக்க தனியாக வந்து ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா ஒன்றுன்றதுலாம் கிடையாது. அவாழ்துலேயும் மொத்தமாக 25 தத்துவங்கள் தான். மூல பிரகிருதி, அதுலேருந்து மகத்து, மகத்துலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து 5 தன்மாத்திரைகள், அது தவிர்த்து பஞ்சபூதங்கள், 11 இந்திரியங்கள், இவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்தா 24. இதை தவிர்த்து இந்த சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் பட்டும் படாத இருக்கிறது புருஷ தத்துவம். அது நம்ம சொல்கிற ஜீவாத்மா கணக்கில் எடுத்துட்டா குழப்பம் வரும். ஸோ அவள் சொல்கிற புருஷ தத்துவம் வேற, நம்ம சொல்கிற ஜீவாத்மா அது இல்லை. ஸோ அந்த புருஷ தத்துவமானது இருக்கு. அந்த புருஷ தத்துவத்தை வந்து ஞ அப்படின்ற பேரோட வச்சுட்டு இருக்கா. ஞானா ஞானம் உடையவன் அர்த்தம். ஆனால் புருஷன் எப்படின்னா அது எதுலேயுமே பட்டுக்க மாட்டார். சிருஷ்டிக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சிருஷ்டி காரியத்தில் ஈடுபட மாட்டார், சிருஷ்டி பண்ண மாட்டார், வெறும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். சூப்பர்வைசர் ஜாப் தான் அந்த புருஷனுக்கு. ஒருவேளை அங்கேயும் தான் ஆரம்பித்து எல்லா புருஷனும் சூப்பர்வைசர் ஜாப் மட்டும் கரெக்டாக பண்ணுறாளோ என்னவோ, ஆத்த காரியங்கள்லாம் பண்ணாத. அதனால் அந்த புருஷன் வேலையே பண்ண மாட்டார், வெறுமை தான் உட்காண்டிருப்பார், ஜாலியாக உட்காண்டிருப்பார். ஆனால் என்னன்னா அவள் கான்செப்டில் வந்து மூல பிரகிருத்தியோட புருஷன் வந்து சேரறது. அது 2 பேரும் பக்கத்தில் இருக்கா. அப்படி சேரச்சே அதுலேருந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி தான் புரிஞ்சுட்டானா. அது 2 பேர் பக்கத்தில் இருக்கறச்சே ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகுது. அதனால மூல பிரகிருதி சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது. மூல பிரகிருதி சொல்லும்போது அது திரிகுணாத்மகம். மூல பிரகிருத்தியில் முக்குணங்கள் உண்டு. சத்வம் ரஜஸ் தமஸ்னு முக்குணங்கள் உண்டு. இந்த முக்குணங்கள் சேர்ந்து அதுக்கப்புறமா அகங்காரம் மகத்து வருது, அப்புறம் அகங்காரம் வருது, இத்தியாதிகள்லாம் வளருது அப்படின்னு. இது சாங்கிய தத்துவம். இதை எல்லாத்தையும் தேவஹூதிக்கு கபிலர் வந்து உபதேசம் பண்ணுறார். கடைசியில் சொல்கிறார், நான் தான் பிரம்மமா உங்களுக்கு, அதாவது நானே சர்வேஸ்வரன், தனியே காமிச்சு கொடுக்க, நானே சர்வேஸ்வரன் உங்கள் பிள்ளையை அவதரிச்சிருக்கேன், என்னையே தியானிங்கோன்னு கபிலர் உபதேசம் பண்ணுறார். கர்தமர் இந்த உபதேசத்தை கேட்டுட்டும் அங்கேருந்து புறப்பட்டு காட்டுக்கு போனார். முதல்ல இவர் கபிலரை வந்து பிரதட்சணம் பண்ணார். அங்கேருந்து புறப்பட்டு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு தபஸ் பண்ணார். பெருமாள் திருவடி அடைஞ்சார். தேவஹூதி இன்னும் சந்தேகங்கள்லாம் கேட்டார். நீர் என்ன இப்படிலாம் சொல்றீர் அப்படின்னு கேட்க 31வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம் ரொம்ப விசேஷம். அவர் அதில் சொல்லும் பொழுது சின்ன கதை தான். இவர் ஒரு கர்ப்பம் இருக்குது, ஒரு கர்ப்பம் எப்படி உருவாருதுலாம் டீட்டெயில்டாக சொல்கிறார். அதுக்கு அவகாசம் இல்லை நம்மள்கிட்ட. டீட்டெயில்டாக சொல்கிறார். அது சொல்லும் பொழுது ஒரு கர்ப்பத்தில் சிசுவானது இருக்குது. அந்த கர்ப்பவாசத்தில் நரக்க வேதனையை அதை அனுபவிக்கிறது. ஏன்னா தாயார் வந்து சூடாக சாப்பிட்டா அதுக்கு போய் அக்னி பந்தை கொண்டு போய் அது மேலே அடித்தா மாதிரி அதுக்கு எரியறது. ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிட்டா பனிக்கட்டியை கொண்டு போய் அது மேலே அடித்தா மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதால தாங்க முடியல. சூடும் தாங்க முடியல, குளிர்ச்சியும் தாங்க முடியல. இது பற்றாக்குறைக்கு அந்த குழந்தை உள்ளே இருக்கோ இல்லையோ, அது அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு அது மலம் கழிக்கும், மூத்திரம் போகும், எல்லாம் நடக்கும். சுற்றி அந்த வேர்ம்ஸ் எல்லாம் பாக்டீரியா எல்லாம் ஃபார்ம் ஆகும். அது வேற அங்கே போய் அந்த குழந்தைய போய் கடிச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அது தாங்க முடியாமல் தான் கர்ப்பவாசம் அது பண்ணுறது. அந்த குழந்தை இத்தனையும் பண்ணிட்டு நரக்க வேதனையாக இருக்குன்னா அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அதோட பூர்வ ஜென்ம ஞாபகம் அத்தனையும் அதுக்கு வருதான். ஒரு கர்ப்பத்தில் சிசுவுக்கும் ஞாபகம் வருதான். அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறதான், பெருமாளை நோக்கி கை கூப்பிட்றதான். அது நாராயணா, இத்தனை நாள் நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், என்னை ஐஷன் போயிடுன்றதான் அது. அப்போ பெருமாள் சொல்கிறாரா, கவலைப்படாத, இந்த பிறவியில் நீ மன்னிப்பு கேட்டியோ இல்லையோ, இந்த பிறவியில் நீ வெள்ளப்போ பிறந்து வளர்ந்து அழகா சரணாகதி எல்லாம் பண்ணி ஒரு சதாச்சரணை ஆசிரியிச்சு பரண்யாசம் பண்ணிக்கோ, கைங்கரியம் நிறையா பண்ணு, எல்லாம் பண்ணிக்கோ. பண்ணிட்டு கடைசியில் இப்படி நீ பண்ணிட்டு வந்தியானா, சதாச்சரணை ஆசிரியிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தியானாக்க நிச்சயமாக இந்த பிரிவினர் கடைசியில் நீ என்னை வந்தடைவாய்
அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்றா. அப்புறம் அந்த குழந்தை வெளில வருது. வெளில வந்த உடனே அது என்ன சும்மாவா இருக்கு, அது ஒரு அவஸ்தைகள்லாம் குழந்தை படுறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாத காலகட்டத்திலே சுத்தி இருக்கிற மனுஷாலாம் அவளுக்கு தெரிஞ்ச அரகுர சம்சார ஞானத்தை எல்லாம் அந்த குழந்தைகிட்ட போய் உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் நடக்கும். இந்த குழந்தையானது கர்ப்பத்துல மாத்திரம் இல்ல, வளர்ந்து முடிக்கிற வரைக்கும் வேற 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 அவஸ்தைகள் அது பட்டுண்டு தான் இருக்கு. இங்க அஜ்ஞானத்துல ஆரம்பிச்சது சாகர வரைக்கும் அஜ்ஞானத்திலேயே அதுக்கு போயிடுறது வாழ்க்கை. அதனால அம்மா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுமா, சம்சாரத்துல பிறந்ததே ஜீவாத்மா தன்னை உஜ்ஜீவிச்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி உஜ்ஜீவிக்கிறதுக்கான ஒரே ஒரு மார்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்னை தியானித்தல் மட்டும்தான் சொல்லி கபிலரை தேவஹூதி விழுந்து சேவிச்சு பிரதட்சணம் பண்ணி அவளும் கடைசியில பிராணனை துறக்கறா அப்படின்னு தேவஹூதி சரித்திரத்தோட இந்த கபிலரோபதேசம் எல்லாம் முடியறது. இதுக்கப்புறமா இருக்கிறது பிரச்சேதஸ்கள் அவளை பத்தின கதையெல்லாம் அடுத்தபடியா 4ஆம் ஸ்கந்தத்துல வருது. அதை திங்கக்கிழமை இன்னைக்கு பார்த்துக்கலாம். சுவாயம்புவனுடைய பெண்களை பத்தி சொல்லி ஆகூதி, தேவஹூதி, பிரசூத்தின்னு 3 பேர் இருக்கான்னு சொல்ல முடியும். அதுல ஒரு பெண்ணை தான் தக்ஷ பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். தக்ஷ பிரஜாபதி பெண்ணு தான். அதுக்கப்புறம் இவா 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இவாளுக்கு பிறந்த பெண் தான் பார்வதி. சதிதேவி ஊமையாளனுடைய அவதாரமா சதிதேவி வரா. இது போன்ற சரித்திரங்கள் எல்லாம் திங்கட்கிழமை அனுபவிக்கிற 4ஆம் ஸ்கந்தத்தை. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாட்சங்கள் பார்த்து வச்சுக்கிறேன். கவிதா லட்சுமியா கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹா.